ஸ்ரீ தேவி பாகவதம் 55ஆம் பகுதி. சுபாஹு மன்னனின் தர்ம சங்கடமும் சசிகலையின் மையலும். மகள் கூறியதை கேட்டு அதிர்ந்த சுபாஹு மன்னன் இனி என்ன செய்வது என்று அறியாது திகைத்து போனான். அவன் ஒரு சிறிய நாட்டின் அரசன். தன்னை விட பல மடங்கு பலமுள்ள அரசர்கள் தனது சேனைகளோடு வந்துள்ளனர். என்ன செய்யலாம் என்று யோசிக்க முடியாத அவன் பராசக்தியை ஒரு கணம் நினைத்தான். தாயே, எல்லாம் உன் திருவிளையாடல். நீ நினைப்பதுதான் நடைபெறும். இதனால் இந்த விஷயத்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். நீ நினைத்ததை செய்ய நீதான் சுதர்சனனை சுயம்பரத்திற்கு அனுப்பியுள்ளாய். அதனால் நல்லதே நடைபெறும் என்று நம்புகிறேன் என்று மனதிற்குள் வணங்கிவிட்டு மகள் கூறியவற்றை மன்னர்களுக்கு கூறினான். பெரும் பெரும் பலசாலியான மன்னர்களே, எனது மகள் பராசக்தியின் ஆணைப்படி சுதர்சனனையே விரும்புகிறாள். இது தெய்வ சங்கல்பம். உங்கள் பாதங்களில் விழுந்து மிகவும் பணிந்து கேட்கிறேன். குறை நினைக்காது உங்களது நாட்டிற்கு திரும்புங்கள் என்று சுபாகு கூறிய போது யுதாஜித் மட்டும் கோபத்துடன் குதித்தெழுந்தான். இதை அனுமதிக்க முடியாது. உங்கள் குடும்ப விஷயத்தை முன்பே தீர்மானிப்பதை விடுத்து சபையை கூட்டி முடிவெடுத்து அவமதித்துள்ளாய். நாம் வந்த காரியத்தை முடிக்காமல் செல்ல மாட்டோம். பெரும் பெரும் அரசர்களை அழைத்து சபையில் இருத்திவிட்டு அவமானப்படுத்துகிறாய். இதை என்னால் அனுமதிக்க முடியாது. சுதர்சனனை கொல்லும் முன் உன்னை கொன்றுவிட்டு உனது மகளை கைப்பற்றுவேன் என்றான். அதை கேட்ட மன்னன் தடுமாறி போனான். அவனால் எதையும் தீர்மானிக்க முடியவில்லை. யுதாஜித்து முரடன், பலசாலி. அவன் கூறுவதை பல அரசர்களும் கேட்பார்கள். இனி என்ன செய்வது என்று நடுநடுங்கினான். அதை கண்டு அவனது மனைவி சசிகலையிடம் வந்து கூறினாள், மகளே, வந்த அரசர்களில் சிலர் யுத்த பிரகடனம் செய்யவிருக்கிறார்கள். எமது நாடு மிகச் சிறியது, படை பலம் குறைந்தது. போர் தொடங்கினால் 10 நிமிடங்களில் அழிந்துவிடும். எமது உறவினர்கள் அனைவரும் அழிக்கப்படுவர் என்று அழுதாள். அம்மா, யார் எதை கூறினாலும் தேவியின் ஆணைதான் நிறைவேறும். எனக்கு பராசக்தியின் ஆதரவு உண்டு. அவள்தான் சுதர்சனனை சுயம்பர மண்டபத்திற்கு அனுப்பியுள்ளாள். அதனால் பயப்படாதீர்கள். எந்த பலசாலி ஆனாலும் எல்லாம் வல்ல பராசக்தியை வெல்ல முடியுமா? அமைதியாக தேவியை நினையுங்கள் என்றாள். அதை கேட்ட சுபாகு மன்னன் கூறினான், மகளே, இது தீர ஒரே ஒரு வழிதான் உள்ளது. உனது சுயம்பரத்திற்காக ஒரு போட்டி வைப்போம். அதில் வெற்றி பெறுபவர் உன்னை திருமணம் செய்து கொள்ளட்டும். அதனால் ஒரு பெரும் விபரீதத்தை தடுக்கலாம் என்றார். தந்தையே, என்னால் சுதர்சனனை இழந்து வாழ முடியாது. அதனால் நீங்கள் மன்னர்களிடம் சென்று நாளை காலையில் வருமாறு கூறுங்கள். அவர்கள் சென்று விடுவார்கள். அவர்கள் சென்றதும் எமக்கு திருமணம் செய்து வையுங்கள். நாம் பராசக்தியை நம்பி நாட்டை விட்டு வெளியேறுகிறோம். அதன் பின் நடப்பது நடக்கட்டும். நாம் இருவரும் இறக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் மகிழ்வுடன் அதை ஏற்போம் என்றாள். அது அவனுக்கு விருப்பமில்லாது இருந்த போதும் மகளின் மீது இருந்த பற்றால் அதற்கு ஒப்புக்கொண்டான். 55ஆம் பகுதி நிறைவடைந்தது. Iya.